வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். இப்போ 2 கப் மாவு சேர்த்தாச்சு. இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்குவோம். 1 கப் அரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு கரெக்டானதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கிறதுனால அரை கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்தாச்சு. நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துகிட்டு அதை நம்ம பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த முறுக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு செய்கிறதுனால நம்ம வெண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி 2 கப் மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் எடுத்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது அளவாக இருக்கும். நல்ல முறுக்கு கிறிஸ்பியாக அதே சமயம் சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த வெண்ணெயை நம்ம இப்போ மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பெசரி விட்டுக்குவோங்க மாவை. வெண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு கட்டி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் ஊற வச்ச பெருங்காயத்து கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவில் சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு பொரிச்செடுக்கிறதுக்காக நல்லா நம்ம எண்ணெயை இப்போ காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து நல்ல சூடான எண்ணெயிலேருந்து நம்ம 1 கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெயை எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். முறுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப அதிக அளவு எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். இப்போ நான் இந்த சின்ன ஸ்டார் அச்சை எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது முறுக்கு கோவலையில் நம்ம தேவையான அளவு மாவை சேர்த்துட்டு நல்ல காஞ்ச எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நம்மளால் முறுக்கு மாதிரி ரவுண்டாக நம்மளால் சுற்றி எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட்டாகி தான் வரும். இதை நம்ம டைரெக்டாகவே எண்ணெயில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கரண்டியை வைக்காமல் நம்ம வச்சிடணும். நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு மறுபக்கமும் நம்ம வெந்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்துட்டுருக்கு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ முறுக்கு எல்லா பக்கமுமே நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.